எல்லா பண்டிகையும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி சூரிய சந்திரனுடைய ஸ்திதியை வச்சும் எந்தெந்த ராசியில் சூரியன் பிரவேசிக்கிறார், சந்திரன் எப்படியெல்லாம் இருக்கிறார், இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம பண்டிகையை கொண்டாடுவோம். ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி மட்டும் பஞ்சபூதங்களுடைய தத்துவம். பஞ்சபூதங்கள் அப்படின்னா நீர், நிலம், காற்று, வாயு, ஆகாயம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் மண்ணில் இருந்து தோன்றியவன் விநாயகப் பெருமான். அந்த மண்ணிலிருந்து தோன்றி விநாயகரை நம்ம வழிபட்டு இறைவனை ஆவாகனம் செஞ்சு இறைவனுக்கு எல்லா பூ, பழம் எல்லாம் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியது, ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது, கிராமத்தில் கூட கிடைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பழங்கள், பூக்கள் இதையெல்லாம் அர்ச்சனை செஞ்சு பத்திரி புஷ்பம்னு சொல்லக்கூடிய 21 வகையான மூலிகை பொருட்கள் கொண்டு சுவாமியை நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். இந்த 21 வகை பூக்கள் பத்திரி புஷ்பம் எதற்காக அர்ச்சனை பண்ணணும்? நீங்கள் மற்ற பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக குங்குமத்தில் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பத்திரி புஷ்பம் கொண்டு அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய ஆதாரங்களை குறிக்கிறது. அந்த ஆதாரங்களை நம்ம பிரதானமாக வச்சு 6 ஆதாரங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பஞ்சபூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இதை 4த்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 21 அப்படின்னு டோட்டலாக வரும். இந்த 21க்கு தகுந்த மாதிரி மூலிகை பொருட்களை வச்சு அருகம்புல் கொண்டு நீங்கள் இறைவனுக்கு அர்ச்சனை செஞ்சு அலங்காரம் செஞ்சு அந்த மண்ணினுடைய தன்மை அது எப்படி இருக்கணும், அதனுடைய வீரியம் எப்படி இருக்கணும், அதில் இருந்து விளையக்கூடிய பொருட்கள் எப்படி விளையணும் அப்படிங்கிறத தெரிவிப்பதற்காக எருக்கன் மாலையை போட்டு அந்த எருக்கன் மாலையோடு சேர்ந்து பெரப்பம்பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி கொட்டைகள் நிறைந்த பழங்களை வச்சு நம்ம வழிபட்டு, இது எல்லாத்தோட இந்த சுவாமிக்கு படைக்கும்போது மஞ்சள் பொடியும் சுகந்த பொடியும் சுவாமிக்கு மேலே தெளித்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது மோதகம். இடகலை பிங்கலையை குறிப்பது அந்த தொண்டம். சுவாமியினுடைய அந்த தும்பிக்கை எப்படி இருக்குது, இடகலையா பின்கலையான்னு தெரிஞ்சு நீங்கள் வழிபடும்போது கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். பிள்ளையார் சதுர்த்திங்கிறது இவ்வளவு பெரிய ரகசியமானது. பஞ்சபூதங்களுடைய தத்துவம் நம்ம உடம்புல இருக்கிறதையே, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.